வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. 10/6/2024க்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம அதிகமாக ஸ்டாக்ஸ் எதுவும் கொடுக்கல. என்ன காரணம், மார்க்கெட் வந்து மூவிங் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருந்ததுனால நம்ம எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ மண்டேலேருந்து ரெகுலராக ஃபாலோஅப்ஸ் இருக்கும். மண்டேவுக்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோம் அப்படின்னா 10/6/2024க்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹிண்ட் யூனிலிவர், பிபிசிஎல் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 22,904லேருந்து 22,740 வரையுமே சப்போர்ட் ஜோன் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 23,466, 24,021 வரலையுமே இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நல்லா சப்போர்ட் ஜோனில் இருந்தால் நல்லா மூவிங் கொடுத்துட்டு மேலே ரெக்கவரி ஆகிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டே சார்ட்டில் ஒரு வியூ பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஹையிலேருந்து எகைன் ஒரு லோ வந்திருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு லோ வந்துட்டு ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக உள்ள பிரேக் அவுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 21,820. ஸோ இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தால் தான் நமக்கு நெகட்டிவ் கன்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் எகைன் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பையிங் எடுத்தால் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருந்தால் நமக்கு அந்த வால்யூம் ஹையும் பிரேக் பண்ணிருச்சு. 23,150க்கு மேலே ட்ரேட் ஆகணும். ஸோ அதையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஓவராலாக ட்ரெண்டு வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ செல்லிங்க்கான சான்சஸ் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. நம்ம பை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த ஜோன் வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் ஜோன்கிட்ட வந்துச்சு அப்படின்னா பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 49,166, 48,818. ரெசன்ட் ஜோன் வந்து 50,165, 50,405. இது எப்படி க்ளோஸ் ஆகிருக்குங்கிற டே சார்ட் வியூவில் பார்க்கலாம். டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஹையில் வந்துட்டு ஒரு செல்லிங் வந்திருக்கு. அந்த செல்லிங் வந்த வால்யூம் வந்து ரொம்ப ஹெவியாக நடந்திருக்கு. எகைன் பையிங் வந்து அந்த செல்லிங் அளவுக்கு பையிங் வால்யூம் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நமக்கு நிஃப்டி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரேக் அவுட் வரல. அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து கன்டினியூ மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே அப்படி தான் நமக்கு வந்து பீரியஸான பிரேக் அவுட் எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி காட்டியிருக்கு. க்ளோசிங் வந்து ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் ஆகிருக்கிறதுனால இதுவும் நல்ல பையிங்கில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் வந்ததுன்னா பை பண்ணலாம். சப்போஸ் R1 R2 லெவலுக்கு மேலே கிளியரான பிரேக் அவுட் இருந்ததுனாலும் லைவில் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு பையிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிண்ட் யூனிலிவர் வந்து பை எபோவ் செல் பிலோ லெவல் மார்க் ஆகிருக்கு. ஸோ இது ஏன் நம்ம பை எபோவ் செல் பிலோ கொடுத்துருக்கோம்னா, பை எபோவ் வந்து 2,596, செல் பிலோ 2,518க்கு கீழே போனால் செல் பண்ணலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பையிங் எடுத்து மூவ் ஆகிருக்கு. கேண்டிலோட லோவை வந்து இங்கே வந்து ஒரு பிரேக் பண்ணி காட்டிட்டு எகைன் மேலே மூவ் ஆகிருக்கு. எகைன் இந்த லோ பிரேக் பண்ணாமல் இந்த ஹிண்ட் யூனிலிவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லிங் போகக்கூடாது. 2,518க்கு கீழே வந்தால் மட்டும்தான் செல்லிங் போகணும். அப்படி இல்லைன்னா பையிங்கான சான்சஸ் தான், இல்லைனா சைடுவேஸ் இருக்கலாம். பை எபோவ் போகணும் அப்படின்னா 2,596க்கு மேலே மூவிங் கொடுக்கணும். டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட் வியூவில் வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸாக வந்து நல்லா கிளியரான ஒரு ரெசன்ட் ஜோன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் வர்றதுக்கான சான்சஸ் குறைவாக தான் இருக்குது. அதே சமயம் ஹையில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரீவியஸாக இருக்க லோ வந்து எகைன் பிரேக் பண்ணி காட்டும். 2,518 இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்குது. ஸோ அந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா தைரியமாக செல் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹை வந்து 2,596க்கு மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் வந்து லைவ் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிபிசிஎல் பை எபோவ் 608க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 635 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எப்படி நமக்கு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டே சார்ட்டில் வந்து ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோனில் தான் கிளியராக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சமயம் இந்த ஜோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜூன் 4 வந்து நல்ல செல்லிங் வால்யூம் நடந்திருக்கு. செகண்ட் டேவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஜூன் 5லேயுமே வந்து செல்லிங் நடந்திருக்கு. செல்லிங் நடந்துட்டு ப்ரீவியஸாக ஒரு பிரேக் அவுட் காட்டியிருக்கு. ஜூன் 6 வந்து ஒரு பிரேக் அவுட் மேலே காட்டிட்டு எகைன் வந்து வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து இப்போ ஃப்ரைடே ட்ரேடிங்கில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து நமக்கு செல்லிங் வந்து கன்டினியூ ஆகணும் அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் வந்து கிளியரான பிரேக் அவுட் வந்துருக்கணும். ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் கிளியராக நடக்கலை. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளியரான க்ளோசிங் வைக்கலை. ஸோ அதனால் வந்து நமக்கு இது வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது.
நம்ம மார்க் பண்ணியிருக்க லெவல் வந்து 608 மார்க்ஸில் இருக்கும் இல்லைங்களா. அது வந்து அந்த டே ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்லா மூவிங் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, பாசிட்டிவ் சைடு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு பை எபோவ் 608க்கு மேலே பை பண்ணோன்னா 635 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லைவில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே ஸ்டாப்லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோன்றில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.